ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது அவர்களோடு ஒரு ஒளியும் பிறந்தது, ஒரு ஒளியும் ஏற்பட்டது. மதீனாவிலே இருந்து பார்க்கின்ற போது ஷாம் தேசம் எவ்வளவோ தூரத்துக்கு அப்பால் இருக்கிறது. அந்த கோட்டைகள் அவர்களோடு வந்த அந்த ஒளியினால் தெரிந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் கொடி வெட்டப்பட்டவர்களாக, கத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார். அவர்கள் பிறந்த போது கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை நடுங்கியது. 1000 ஆண்டுகளாக அணையா நெருப்பாக இருந்த பாரசீக மஜூசிகள் வணங்கிய அந்த நெருப்பு கிடங்கு அணைந்து விட்டது. சாவா நதி வற்றி போய்விட்டது. சமாவா நதி ஊற்றெடுத்து ஓடியது. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் போது அதிசயமாய் நடந்தன. இவைகள் எல்லாம் ஹதீஸ்களிலே வந்த விடயங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய வரலாற்று நூல்களிலே ஆதாரபூர்வமாக எழுதிய விடயங்கள். அவர்களுடைய முகம் சூரியனை போல, சந்திரனை போல வட்ட வடிவமாக அவருடைய முகம் ஒளி இலங்கக்கூடியதாக இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். சந்திரனை விட அழகாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியன் உதயமாவது போல அவருடைய முகம் இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வை மிஸ்கு என்ற வாசனை திரவியத்தை விட, அம்பர் என்ற வாசனை திரவியத்தை விட மனம் மிகுந்ததாக, வாசனை மிகுந்ததாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையால நடந்து போனால் இவர்கள் இந்த பாதையினால் சென்றிருக்கின்றார்கள் என்பது விளங்கும். ஏன்? அவருடைய மனம் சாதாரண மனம் இல்லை. அவங்க போயிட்டாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு அந்த வீதியில மனத்து கொண்டே இருக்கு. அவருடைய வேர்வையை எடுத்து குழந்தைகளுக்கு அத்துராக சஹாபாக்கள் பாவித்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமேனியிலே இருந்து வேர்வையை எடுத்து அத்தர் கீசாக்களிலே அடைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, அதை அனுமதிச்சாங்க. ஏன்? அவங்க பரக்கத்து, ரஹமத்து. எங்களுடைய வேர்வை என்ன செய்யும்? மணக்குமா? அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எந்த இடத்திலே இருக்கின்றார்கள், எந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சஹாபாக்கள் யுத்தத்துக்கு சென்ற போது குடிப்பதற்கு பாவனைக்கு நீர் இருக்கவில்லை, தண்ணீர் தட்டுப்பாடாக இருந்தது. ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாத்திரத்திலே கையை விட்டார்கள். கையினுடைய விரல் இடுக்குகளிலே இருந்து நீர் ஊற்றெடுத்து ஓடியது. பல நூறு சஹாபாக்கள் அந்த நீரை எடுத்து குடித்தார்கள், உலு செய்தார்களுடைய தேவைகளுக்காக சேமித்து வைத்தார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களிலே கூறப்பட்ட ஆதாரபூர்வமான சம்பவங்கள். சுருக்கமாகத்தான் சொல்லுகின்றேன். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அத்தாட்சி கேட்டார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த காபிரீன்கள், நீங்கள் ரசூல் என்றால் ஒரு அதிசயத்தை காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து 2 துண்டாய் காட்டினார்கள். சாதாரணமான விஷயமா? பூமியிலே இருந்தவாறு சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இந்த காலத்திலே இருந்த எல்லோருமே அதை கண்டார். வேறு நாடுகளில் இருந்தார்களும் பார்த்தார்கள். இந்தியாவிலே இருந்த அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மன்னரும் அதை கண்டாராம். அதன் பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூட வரலாறுகள் சொல்லுகின்றனர். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே பார்ப்பது போல பின்னாலும் பார்த்தார்கள். தொழுகைக்கு சஹாபாக்கள் எல்லாம் வந்து அணியில நின்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்காமலே சஃபச்சேரி செய்வாங்க. நாங்க என்ன திரும்பி பார்த்து தான் சஃபச்சேரி செய்யணும் சொன்னாங்க. நான் பின்னாலும் பார்க்கின்றேன். எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவும் மறைவானதல்ல, உங்களுடைய ஹுஷூவும் மறைவானதல்ல. ஹுஷூ என்றா என்ன? உள்ளச்சம். உங்களுடைய உள்ளம் எப்படி இஹ்லாஸோடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதாவது உங்களுடைய வெளிரங்கமும் தெரியும், உள்ரங்கமும் எனக்கு தெரியும். நான் முன்னாலே பார்ப்பது போல பின்னாலும் பார்த்து கொண்டு நான் இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய கண்கள் உறங்கிய போதும் அவருடைய உள்ளம், கல்பு உறங்கவில்லை. இன்றைக்கு நாங்க உறங்கினா எப்படி உறங்குறோம்? கண்களும் உறங்கி, கல்பும் உறங்கி, எல்லாமே உறங்கி மௌத்தாயிட்டா நாங்க திருப்பி ஹயாத்தாய் வாரோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உறங்கவில்லை. அவருடைய கண்கள் உறங்கின, ஆனா கல்பு எந்த நேரமும் விழித்துக் கொண்டுதான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியிலே நோய் நிவாரணம் இருந்தது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடியை கைகளிலே ஏந்தி கொண்டார்கள். ஏதாவது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது கண் நோய், கண்ணூறு வருத்தங்கள் ஏற்பட்டால் அந்த திருமுடிகளை நீரிலே கழுவி அந்த நீரை குடித்தார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ் நீர் மருந்தாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர் யுத்தத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த போது அவர்களுக்கு கண் வருத்தம் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். உடனே அவர்களுடைய கண்களிலே உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கண் வருத்தம் சுகமாகி யுத்தத்துக்கு தளபதியாக சென்றார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் கொட்டாவி விட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே நடந்து செல்லுகின்ற போதும் அவர்களுக்கு நிழல் ஏற்பட்டது கிடையாது. சூரிய வெளிச்சத்திலோ சந்திர வெளிச்சத்திலோ நிழல் இல்லை. ஒளிக்கு நிழல் இருக்கா? இல்லை. இருளுக்கு தான் நிழல் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு நிழல் ஏற்படவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய படைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சரணடைந்தன. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள் என்று கேட்டபோது ஒரு மரத்தை கூப்பிட்டார்கள். அந்த மரம் வந்தது, அது ஒரு கரையோரத்திலே இருந்தது. அப்படியே பூமியை கிழித்து கொண்டு வந்து சேர்ந்தது. 3 முறை கலிமா சொன்னது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகம் விரண்டு கொண்டிருந்த போது ஒரு பாதையிலே ஒரு தோட்டத்துக்கு முன்னே இருந்து கட்டுப்படாமல் செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தீங்கிழைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அந்த ஒட்டகத்தை கையிலே பிடித்த போது ஒட்டகம் அவர்களுக்கு அடிபணிந்தது. மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்த ஒட்டகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு சலாம் சொன்னது. அதே போல மக்காவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லாக இருந்தாலும், எந்த ஒரு மரமாக இருந்தாலும், எந்த ஒரு மலையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற போது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கல் எனக்கு தெரியும், இது என்னை கண்டால் சலாம் சொல்லக்கூடியது என்று கூட சொல்லி இருக்கின்றார். அவருடைய கைகளிலே கற்கள் தஸ்பீஹ் செய்தன. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளுக்கு கொடுத்தார்கள், தஸ்பீஹ் செய்தன. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான பல சிறப்புகளை கொண்டமைந்தவர்களாய் இருந்தார். இத்தனை சிறப்புகளும் நான் இங்கே சொல்லாத இன்னும் எத்தனையோ சிறப்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருந்தன. இவைகளை அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் கண்டுகொண்டுதானே இருந்தார்கள். இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் சிந்தித்தார்கள், இவர்கள் மனிதன்தானா? எங்களிலே இல்லாத இத்துணை அதிசயங்களும் இவர்களிலே இருக்கிறதே, இவர்கள் மலக்கா இருப்பார்களோ அல்லது ஜின்னா இருப்பார்களோ அல்லது இவர்கள்தான் அல்லாஹ்வோ என்று சிந்தித்த போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கினான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களைப் போல மனிதன் தான், நான் மலக்கும் இல்லை ஜின்னும் இல்லை, நான் உங்களைப் போல மனிதன் தான், மனித உருவத்திலே இருக்கிறேன், நான் மனிதன் தான் என்று சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கினான். இதை வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டுமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போன்ற சாதாரண மனிதன் என்று நாங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்றான், உங்களை போல மனிதன் என்று சொல்லுங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னி லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல, நான் வித்தியாசமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன விளங்கிக் கொள்ளணும், நான் மனித இனத்தை சேர்ந்தவன், மனிதன், ஆனால் வெளிரங்கத்தில் நான் மனிதன், யதார்த்தத்தில் உங்களை போன்றவன் அல்லனா, நான் யதார்த்தத்தில் உங்களை விட வேறுபட்டவன், அதனால் தான் இந்த சிறப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அப்படி விளங்கிக் கொள்ளாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சாதாரணமாக எடை போட்டுக் கொள்ளக் கூடாது. அப்ப இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் இன்னும் எவ்வளவோ படிக்கணும். அவருடைய வெளிரங்கம் இருக்கிறது லாஹிர், உள்ரங்கம் இருக்கிறது பாத்தின், அவர்களுடைய அகவால்கள் ஆன்மீக நிலைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் படிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வெளிரங்க வாழ்க்கை வரலாறு மாத்திரம் தான் படிக்கிறாங்க, வேற எதுவுமே அவங்க ஆராய்கிறது. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களை பற்றி முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்கின்றார்கள். எங்களை போல மனிதன் என்னத்துக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்லணும், என்னத்துக்கு சலாம் சொல்லணும், மலக்குகளுக்காண்டி ஸலவாத்து சொல்லணும்? அப்படியான அவர்கள் எங்களை போன்ற மனிதர் அல்ல. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கின்றான் என்றால் என்ன, அவன் மலக்குகளிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், புகழ்ந்து பேசுகின்றான். அதுவும் ஸலவாத்துக்கு ஒரு அர்த்தம். மலக்குகள் ஸலவாத்து சொல்கின்றார்கள் என்ன, மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அர்த்தம். இந்த ஆயத்தின்படி இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்வது பர்வு. ஸலவாத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஸலவாத்து சொல்வது சுன்னத் நினைச்சு கொள்ள, மற்ற டைம்ல தான் சுன்னத், ஒரு தரம் சொல்றது பர்வு. எனவே எங்களை போன்ற மனிதர் என்றால் எதற்காக இந்த ஸலவாத்து? அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வரஃபஅனா லக ஸிக்ரக், உங்களுடைய ஞாபகத்தை, உங்களுடைய நினைவை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான்? கலிமாவுல, ஷஹாதத் கலிமாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை அல்லாஹ்வுடைய பேரோடு இணைத்து வைத்திருக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பாங்குல அதேமாய் வருது, இகாமத்தில் அதேமாய் வருது, வெள்ளிக்கிழமை ஹுத்பாக்களிலே வருகிறது, ஏனைய ஹுத்பாக்களிலே வருகிறது, அத்தஹியாத்திலே வருகிறது. எல்லா ஃபர்லான சுன்னத்தான விடயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பேரோடு இணைச்சு வச்சிருக்கிறான். நம்மளை போல ஆளுண்டா எங்கட பேரெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய பேரோட இணைஞ்சு அறிக்கி எல்லாரோட பேரும் இல்லை.
அப்ப ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை இணைச்சு வைக்கணும்? இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். உங்களை நாங்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அகிலத்துக்கே அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்றோம். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன், ஆலங்களை எல்லாம் படைத்தவன், சகல சிருஷ்டிகளையும் படைத்தவன். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் ரப்பா இருக்கிறானோ, யாருக்கெல்லாம் ரப்பு? முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பு இல்ல, இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பு தான். அல்லாஹ் எல்லாருக்கும் தான் ரப்பு, எல்லாரையும் தான் படைத்தவன், எல்லாரையும் தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அது மாத்திரமல்ல, மலக்குகள், ஜின்கள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, தாவரங்கள், இன்னும் எத்தனை எத்தனை உலகத்திலே படைப்புகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ரப்பு அல்லாஹ், ரப்புல் ஆலமீன். இன்னும் எத்தனையோ ஆலங்கள் இருக்கின்றன. 11,000 ஆலங்கள் இருப்பதாகவும் பெரியார்கள் சொல்லித்தான் இருக்கின்றார்கள். ஆலமுல் ஸாத், ஆலமுல் சிஃபாத், ஆலமுல் மலக்கூத், ஆலமுல் முல்க், ஆலமுல் நாசூத் என்று பல்வேறுபட்ட ஆலங்கள் இருக்கின்றன. ஆலமுல் அல்வா, ஆலமுல் மிசால், ஆலம் அஜ்சாம், ஆலம் இன்சான், சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை ஆலங்களுக்கும் அல்லாஹ் ரப்பு, அவன் தான் ரப்பாக இருக்கின்றான். இந்த ஆலங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருப்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை ஆலங்களுக்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா யாராருக்கெல்லாம் ரப்பா இருக்கானோ அவ்வளவு பேருக்கும் அருளாக இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல காபிரு, முஸ்லிம், உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ரஹ்மத்தாகவே தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஹதீஸ்ல சொல்லித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஏனைய உம்மத்துகளுக்கு கொடுக்காத எத்தனையோ சலுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த உம்மத்துகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பார்த்தாலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்களை புரிஞ்சு கொள்ளலாம்.